ஒரு விறுவிறுப்பான துப்பறியும் கதையை தான் கடந்த 2 பதிவுகளா பார்த்துட்டு இருந்தோம். அந்த கதையுடைய கடைசி பாகமான 3வது பாகத்தை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல் 2 பாகத்தை நீங்க இன்னும் கேட்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின்டு கமெண்ட்லயும் அந்த காணொளியோடைய லிங்கை கொடுத்துருக்கேன். அதை கேட்டுட்டு அப்புறம் இந்த பாகத்தை கேளுங்க. இது பைசன் பள்ளத்தாக்கின் மர்மம். சிஐடி சங்கரையும் டாக்டர் கணேஷையும் கொலை நடந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக இன்ஸ்பெக்டர் அன்னைக்கு காலையில ஹோட்டல் ரூமுக்கு வந்திருந்தாரு. இவங்க 3 பேரும் முதல்ல சார்லஸுடைய வீட்டுக்கு போனாங்க. அங்க இருந்த வேலைக்காரி கிட்ட கேட்டு இறக்கும்போது மிஸ்டர் சார்லஸ் அணிஞ்சிருந்த காலணிகளையும் அவருடைய மகனான ஜேம்ஸின் ஒரு ஜோடி காலணிகளையும் ரொம்ப கவனமா அளவெடுத்தாரு சிஐடி சங்கர். அப்புறம் அந்த வீட்டுடைய பின்புறத்துக்கு போய் பைசன் குளத்துக்கு போற வழியில நடக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மோப்ப நாய் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு சிஐடி சங்கர். இந்த பைசன் குளம் நீண்ட நாணல் புற்கள் வளர்ந்திருந்த ஒரு பகுதி. மிஸ்டர் ஜானுடைய பிரைவேட் பார்க்குக்கும் மிஸ்டர் சார்லஸுடைய பண்ணை வீட்டுக்கும் நடுவுல தான் இது இருந்தது. இந்த குளத்தை ஒட்டி இருந்த காட்டுல இருந்து கொஞ்ச தூரத்துல மிஸ்டர் ஜானுடைய சிவப்பு நிற மாளிகை இருந்தது. மிஸ்டர் சார்லஸ் இறந்து கிடந்த இடத்துக்கு போன போது அந்த இடத்துல தரை இன்னும் ஈரமா தான் இருந்தது. உடல் அங்க கிடந்ததுக்கான அடையாளம் நல்ல தெளிவா இருந்தது. இன்ஸ்பெக்டரை திரும்பி பார்த்த அவரு, ஆமா, இந்த குளத்து பக்கம் எதுக்காக போனீங்க? குளத்துல ஏதாவது ஆயுதமோ இல்ல தடயமோ கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக வலை போட்டு தேடணும். ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதையெல்லாம் டீட்டெயிலா சொல்றதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. கொஞ்சம் வளைஞ்சிருக்கிற உங்களுடைய இடது கால் தடம் இங்க தெளிவா இருக்கு. இத ஒரு சுண்டலி பார்த்தா கூட சொல்லிடும். உங்க கால் தடங்கள் இந்த நாணல் புதர்கிட்ட வந்ததும் மறைஞ்சிருச்சு. ஒரு எரும கூட்டமே வந்த மாதிரி பல பேர் இந்த பக்கம் வந்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ச்சே, இந்த பாடி இருந்த இடத்துல இருந்து ஒரு 8 அடி தூரத்துல நின்னுதான் மத்தவங்க எல்லாரும் பார்த்திருக்காங்க. இந்த பக்கமா ஒரு விதமான கால் தடங்கள் 3 முறை வந்து போயிருக்கு. தோ இது ஜேம்ஸோட கால் தடம். 2 தடவை நடந்திருக்காரு. ஒரு தடவை வேகமா ஓடி வந்திருக்காரு. அதனால இந்த கால் தடம் ஆழமா பதிஞ்சிருக்கு. இத வச்சு பார்க்கும்போது அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. தன்னுடைய அப்பா தரையில கிடக்கிறத பார்த்ததும் வேகமா ஓடி வந்திருக்காரு. ஆமா, இங்க என்ன இருக்கு? இந்த இடத்துல இருக்கிற கால் தடம் மட்டும் வித்தியாசமா இருக்கு. இந்த கால் தடங்கள் இங்க வந்திருக்கு, அப்புறம் திரும்ப போயிருக்கு, மறுபடியும் வந்திருக்கு. அப்போ ஜேம்ஸ் சொன்ன மாதிரி இங்க கிடந்த துணியை எடுக்கிறதுக்காக தான் 2வது தடவையா இந்த கால் தடங்கள் இங்க வந்திருக்கு அப்படின்னு சொன்னவரு கால் தடங்களை தேடி அங்கேயும் இங்கேயும் ஓடினாரு. கடைசியில ஒரு மரத்துக்கடியில போய் அங்க காஞ்சு கிடந்த இலைகளை எல்லாம் ஒதுக்கி ஒரு கூர்மையான கல்லை எடுத்துட்டு வந்தாரு. இந்த கல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்ஸ்பெக்டர். இந்தாங்க, இந்த கல்லை வச்சுதான் மிஸ்டர் சார்லஸ் கொல்லப்பட்டிருக்கார். இதுல எந்த விதமான தடயமும் இல்லையே. ஆமா, இதுல எந்த தடயமும் இல்ல. இதைத்தான் கொலை செய்ய பயன்படுத்தினாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த கல்லுக்கு கீழே புற்கள் வளர்ந்திருக்கு. அப்படின்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த கல் இங்க வந்திருக்கணும். எந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இது வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளம் எதுவும் இல்லை. எந்த ஆயுதத்தை வச்சு கொலை பண்ணாங்கன்ட்டு இன்னும் கண்டுபிடிக்கல. இத வச்சு பாருங்க, மிஸ்டர் சார்லஸுடைய தலையில இருந்த காயங்களுக்கும் கல்லுடைய வடிவத்துக்கும் நல்லாவே ஒத்து போகும். அப்படின்னா கொலைகாரன்? அவரை பத்தியும் சில க்ளூஸ் கொடுக்கிறேன். கொலைகாரன் ஒரு உயரமான மனிதன், இடது கை பழக்கம் உள்ளவன், வலது கால கொஞ்சம் நொண்டி நொடி தான் நடப்பான். நல்லா தடிமனான அடிப்பாகம் இருக்கிற வேட்டைக்காரங்க போடுற பூட்ஸை தான் அவன் போடுவான். முக்கியமா சிகரெட் பிடிப்பான். அந்த சிகரெட்டை நேரடியா பயன்படுத்த மாட்டான், குழாய் வச்சுதான் பயன்படுத்துவான். அவனுடைய சட்டைப்பையில ஒரு சின்ன கத்தி கண்டிப்பா வச்சிருப்பான். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்க கொலைகாரனை கண்டுபிடிக்கலாம். நல்லா இருக்கு சார் உங்க கற்பனை. இதையெல்லாம் எடுத்துட்டு ஜட்ஜு முன்னாடி போய் நின்னா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நடைமுறையில எது சாத்தியமோ அதை சொல்லுங்க சார். இடது கை பழக்கம், ஒரு கால் நொண்டி அப்படிங்கிற குறிப்பெல்லாம் வச்சு யார போய் நான் பிடிக்கிறது?
இத வச்சு நான் தேட போனா என்ன ஒரு கோமாளின்னு சொல்லுவாங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அதை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் உங்க விருப்பம். அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அவரை இடத்துல இறக்கி விட்டுட்டு சிஐடி சங்கரும் டாக்டர் கணேஷும் அவங்க ஹோட்டலுக்கு போனாங்க. டாக்டர் கணேஷ், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதுல உங்க அபிப்பிராயம் என்னன்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸ்ல 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. இறந்து போன சார்லஸ் தன் மகனை பார்க்கறதுக்கு முன்னாடியே குக்கூன்னு கத்துனது. இன்னொரு விஷயம், இறக்கும்போது அவர் எலிய பத்தி ஏதோ சொன்னது. அவருடைய இந்த செய்கை மொழி நிச்சயம் அவர் மகனுக்காக இல்ல. மிஸ்டர் சார்லஸ் யாரை எதிர்பார்த்து அந்த இடத்துக்கு போனாரோ அவருக்காக சொன்ன செய்கை மொழிதான் அந்த குக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த செய்கை மொழிய ஜார்க்கண்ட்ல இருக்கிறவங்களும் நிறைய பயன்படுத்துவாங்க. இதுல இருந்து மிஸ்டர் சார்லஸ் சந்திக்க போயிருந்த நபரும் ஜார்க்கண்ட்ல இருந்து வந்தவர்னு நாம ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். அப்படின்னு சொன்னவர் தன் சட்டப்பையிலிருந்து ஒரு வரைபடத்தை எடுத்து அந்த டேபிள் மேல வச்சாரு. இது ஜார்க்கண்ட்ல இருக்கிற லாவா சுரங்கத்தை சுத்தி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியின் வரைபடம். அப்படின்னு சொன்னவர் தன் கைய ஒரு புறம் வச்சு மறைச்சிட்டு, இத படிங்க. எலி, இப்ப படிங்க. பால் எலி. சரியா சொன்னீங்க. இதத்தான் தான் சாகரப்போ சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு மிஸ்டர் சார்லஸ். ஜேம்ஸுக்கு அவர் சொன்ன கடைசி வார்த்தையான எலி மட்டும்தான் காதுல விழுந்திருக்கு. அதனாலதான் எலிய பத்தி ஏதோ சொல்றாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த பழுப்பு நிற மேலாடை, பால் எலிங்கிற இந்த இடத்துல தயாரிக்கப்படுற பழுப்பு நிற மேலாடையத்தான் அந்த கொலைகாரனும் போட்டிருக்கான். இந்த கொலைகாரனுடைய வீடு அந்த குளத்திலிருந்து பக்கத்துல தான் இருந்திருக்கணும். ஏன்னா அந்த குளத்துக்கு வர்றதுக்கு பண்ணை வீட்டு வழியாகவோ இல்ல எஸ்டேட் வழியா தான் வந்திருக்கணும். வெளி ஆளுங்க அங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த குளத்துக்கிட்ட இருந்த கால் தடங்களை வச்சு பார்க்கும்போது வலது கால் தடம் இடது கால் தடத்தை விட ஆழம் குறைவா இருந்தது. வலது கால் ஊனமா இருந்தா தான் இடது கால்ல அதிக இடை இறங்கும். அதனால கண்டிப்பா கொலைகாரனுக்கு ஒரு கால் ஊனமா இருக்கும். பிரேத பரிசோதனையோடைய அறிக்கையில பின் மண்டையில தாக்கப்பட்டதா போட்டிருக்கு. இருந்தாலும் இடது பக்கம்தான் அடி பலமா பட்டிருக்கு. அப்பன்னா கொலைகாரனுக்கு இடது கை பழக்கம் இருக்கு. அப்பாவுக்கும் மகனுக்கும் வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும் போது நான் போய் நின்று அந்த மரத்துக்கு பின்புறத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் இந்த கொலைகாரன். அங்க நின்னுட்டே ஒரு சிகரெட்டும் பிடிச்சிருக்கான். சிகரெட் சாம்பல் அந்த இடத்துல இருந்ததை நான் பார்த்தேன். மிஞ்சி இருக்கிற சிகரெட்டுடைய அடிப்பகுதி அங்க ஏதாவது தூக்கி எறிஞ்சிருப்பானேன்னு சொல்லி தேடி பார்த்தேன். அதுவும் கிடைச்சது. இதுல பாத்தீங்கன்னா சிகரெட்டுடைய அடிப்பகுதிய அவன் வாயில வச்சதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. அதனால ஒரு சிகரெட் குழாயை பயன்படுத்திட்டான் அவன் சிகரெட் பிடிச்சிருக்கான். குழாயில இந்த சிகரெட்டை மாட்டுறதுக்கு நுனிய கடிக்காம வெட்டி எடுத்திருக்கான். அப்போ கண்டிப்பா ஒரு சின்ன கத்தி அவன் கிட்ட இருந்திருக்கும். ஷங்கர், உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல. அப்போனா அந்த கொள்ளகாரன் மிஸ்டர் ஜான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு சார். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ரூம் பாய் கதவை திறந்து விட்டான். நல்ல பருமனான உடல்வாக கொண்ட அவருக்கு வலது கால் ஊனமா இருந்தாலும் உடம்புல பலம் நல்லாவே இருந்தது. அவருடைய முகத்தை பார்க்கும்போது கொடிய நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. வாங்க மிஸ்டர் ஜான், நான் உங்களுக்கு அனுப்பின லெட்டர் வந்துதா? என்ன எதுக்காக வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மிகப்பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலையை தவிர்க்கணும்னா இங்க வந்து உங்களை பார்க்க சொல்லி போட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் உங்களை உங்க இடத்துல வந்து பார்த்திருந்தா இது ஒரு பெரிய சீன் ஆயிருக்கும். அதனாலதான் உங்களை இங்க வர சொன்னேன். மிஸ்டர் சார்லஸ் உடைய கொலைய பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. கடவுளே, இந்த விஷயத்த நீங்களே உங்க வாயால சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மிஸ்டர் ஜான். என்ன இருந்தாலும் ஜேம்ஸுக்கு தண்டனை கிடைக்க நான் ஒத்துருக்க மாட்டேன். அவனுக்கு எதிரா தீர்ப்பு வந்திருந்ததுன்னா கண்டிப்பா நான் எல்லா உண்மையையும் சொல்லியிருப்பேன். என் வாக்குமூலத்தை எடுத்துக்கோங்க. ஜேம்ஸை காப்பாத்துறதுக்கு நான் இதை செய்யறேன். மிஸ்டர் சார்லஸை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் மனுஷ உருவத்துல இருக்கிற ஒரு பேய்.
இந்த மாதிரி ஒரு மோசமான மனுஷனை உங்க வாழ்க்கையில பார்த்திருக்கவே மாட்டீங்க. கடந்த 20 வருடங்களா என்னை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். முதல்ல அவனை எனக்கு எப்படி தெரியுங்கிறத சொல்றேன். 1960களில் தங்க சுரங்க தொழில் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. அப்போ எனக்கு சின்ன வயசுங்கிறதுனால பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுல இருந்தேன். என் கூட இருந்த நண்பர்களும் ரொம்ப மோசமானவங்களா இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து குடி கும்மாளோன்னு ரொம்ப ஜாலியா இருந்தேன். அந்த சுரங்க தொழில்ல எனக்கு பெருசா வருமானம் கிடைக்கல. அப்பதான் நெடுஞ்சாலை திருடர்களுடைய தொடர்பு எங்களுக்கு கிடைச்சது. அந்த நெடுஞ்சாலை வழியா தங்கம் சுமந்துட்டு வர வண்டிகளை தாக்கி அதுல இருக்கிற தங்கத்தை எல்லாம் கொள்ளையடிச்சோம். பால் எலியின் கருப்பு நரிகள், இதுதான் எங்க கூட்டத்துக்கு இருக்கிற பேரு. ஒரு நாள் அப்படித்தான் அந்த வழியா வந்த ஒரு வண்டியை தாக்கணும். அந்த வண்டியை பாதுகாக்கிறதுக்கு 6 காவலர்கள் இருந்தாங்க. நாங்களும் 6 பேர் இருந்தோம். அதனால சண்டை ரொம்ப கடுமையா இருந்தது. அந்த வண்டியை முழுசா கொள்ளையடிக்கிறதுக்குள்ள எங்க ஆட்கள்ல 3 பேர் இறந்துட்டாங்க. அந்த வண்டி ஓட்டிட்டு வந்தவனுடைய தலையில என் துப்பாக்கியை வச்சு அவனை மிரட்டித்தான் அந்த வண்டியில இருந்த தங்கத்தை கொள்ளையடிச்சோம். அந்த டிரைவர் வேற யாரும் இல்லை, இறந்து போன சார்லஸ் தான். அவனை அன்னைக்கே கொன்னிருக்க கூடாதா அப்படின்னு பல நாள் நான் வருத்தப்பட்டிருக்கேன். பாவம் பார்த்து அவனை அன்னைக்கு விட்டது தான் என் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. அன்னைக்கு அந்த வண்டியில இருந்த தங்கத்தை எடுத்துட்டு நாங்க எல்லாரும் தப்பிச்சிட்டோம். நானும் ஜார்க்கண்டில் அதுக்கு மேல இருக்க விருப்பம் இல்லாம என் சொந்த ஊரான இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த எஸ்டேட்டையும் விலைக்கு வாங்கினேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்ல காரியங்களை செஞ்சு நான் செஞ்ச பாவத்துக்குண்டான பரிகாரத்தை தேடிக்கிட்டேன். என் குழந்தை பிறந்து சில வருடங்கள்லயே என் மனைவி இறந்துட்டா. அப்புறம் என் பொண்ணுக்காகவே வாழ ஆரம்பிச்சேன். ஒரு தடவை வியாபார விஷயமா நான் நகரத்துக்கு போயிருந்த போது ஒண்ணுமே இல்லாம சார்லஸும் அவனுடைய மகனும் அந்த தெருவில் நடந்துட்டு இருந்தாங்க. என்னை பார்த்ததும் அவன் விடாப்புடியா பிடிச்சிக்கிட்டான். அவன் வாழ்க்கைக்கு நான் தான் வழி செய்யணும், இல்லைனா என்னை பத்தி போலீஸ்ல சொல்லிடுவேன்னு என்னை மிரட்டினான். அதனால தான் அவனை இங்க கூட்டிட்டு வந்து வாடகையே வாங்காம இந்த வீட்டையும் அவனுக்கு கொடுத்து என் கூடையே வச்சுக்கிட்டேன். அன்னையிலிருந்து அவன் என்னை நிம்மதியா இருக்கவே விடல. நான் போற இடத்துக்கெல்லாம் வருவான். என்னை மிரட்டியே காசெல்லாம் பொடுங்குனான். போலீஸுக்கும் என்னுடைய மகளுக்கும் என் பழைய வாழ்க்கை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டேன். அவ என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருப்பேன். அது பணமா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, என்ன கேட்டாலும் கொடுத்துருப்பேன். ஆனா கடைசியா நான் ஆசையா வளர்த்தின என் மகளையே கேட்டுட்டான். என்னுடைய உடல்நிலையும் நாளுக்கு நாள் மோசமாகிட்டே வந்துச்சு. நான் போனதுக்கு அப்புறம் என் மகளுடைய நிலைமை என்ன ஆயிருமோன்னு பயந்துதான் அன்னைக்கு சார்லஸை நான் அந்த குளக்கரைக்கு கூப்பிட்டேன். நான் போகும்போதும் அவன் தன் மகன் கூட பேசிக்கிட்டு இருந்தான். அவன் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் என் கோபத்தை அதிகப்படுத்துச்சு. இதுக்கு மேல இவன் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, என் மகளை காப்பாத்தணும்னா இதுக்கு மேல இவன் உயிரோடு இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துதான் அங்க இருந்த ஒரு கல்லை எடுத்து அவனை தாக்குன. அவன் போட்ட சத்தத்துல அவன் மகன் திரும்பி வந்துட்டான். இருந்தாலும் அது அடர்த்தியான காட்டுப்பகுதிங்கிறதுனால ஜேம்ஸ் வர்றதுக்குள்ள நான் அங்க இருந்து ஓடிட்டேன். இதுதான் நடந்தது. இனிமேல் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள், என் மகளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. ஓகே மிஸ்டர் ஜான், இந்த வாக்குமூலத்தை நானே பத்திரமா வச்சுக்கிறேன். ஒருவேளை ஜேம்ஸுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டா இதை நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். உங்க உடல்நிலையையும் உங்க மகளுடைய வாழ்க்கையையும் மனசுல வச்சு இப்போதைக்கு நான் இதுல எதுவும் பண்ண போறதில்ல. நீங்க உயிரோட இருந்தாலும் இல்லைனாலும் உங்க ரகசியம் எங்க கிட்ட பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு சிஐடி சங்கர். சில நாட்கள் கழிச்சு ஜேம்ஸுடைய கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது சிஐடி சங்கர் கொடுத்த ஆலோசனைப்படி ஜேம்ஸ் தரப்பு வக்கீல் பல வாதங்களையும் தடயங்களையும் ஜட்ஜு கிட்ட கொடுத்தாரு. அதை வச்சு ஜேம்ஸ் குற்றவாளி இல்லைன்னு ஜட்ஜ் தீர்ப்பு சொல்ல அவன் விடுதலையானான். நோய்வாய்ப்பட்ட மிஸ்டர் ஜான் 6 மாசம்தான் உயிரோடு இருந்தாரு. அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாரு.
தங்களுடைய பெத்தவங்க வாழ்க்கையில நடந்த பயங்கரமான விஷயங்களையும் அவங்களுடைய பின்புலத்தை பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்காத ஜேம்ஸும் மிஸ்டர் ஜானுடைய பொண்ணும் கடைசியில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது சிஐடி சங்கருக்கு கடைசி வரைக்கும் தெரியல.